இனிய இனிய நண்பரே வணக்கம். வாழ்க வளமுடன். பண்டை தமிழ் இலக்கியங்களை பற்றி அனைவருக்கும் போதுமான புரிதலை ஏற்படுத்தும் பொருட்டு அவற்றை பற்றி முகாமையான சில செய்திகளை சொல்லி அறிமுகப்படுத்தும் வகையில் இலக்கிய அறிமுகம் என்னும் தலைப்பில் வலையொலி ஓடை, அதாவது யூடியூப் சேனல் ஒன்று தொடங்க பெற்றுள்ளது. இந்த வலையொலி ஓடையில் பதிவேற்றம் செய்யப்படும் இந்த காணொளியும் உங்கள் பார்வைக்கு கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி இலக்கிய அறிமுகம் யூடியூப் சேனலில் உறுப்பினராகுங்கள். இலக்கிய அறிமுகம் வலையொலி ஓடை பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன். நண்பரே, இனி காணொளியை காணுங்கள். இலக்கிய அறிமுகம் 48 திருவருட்பா. அருட்பேரொளியின் அமுதத் திருமொழிகள். அருட்பேரொளி ராமலிங்க அடிகள் என்னும் வள்ளல் பெருமான் நமக்கு அளித்துள்ள பெரும் புதையல் திருவருட்பா ஆகும். இவர் பாடிய 6000 பாடல்களின் திரட்டுதான் திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. ராமலிங்க அடிகளாரை பின்பற்றி வந்த கொள்கைகளை பாரீர். கடவுள் ஒருவரே. அவர் ஒளி வடிவானவர், அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அவற்றின் பெயரால் உயிர்களை பலியிடுதல் கூடாது. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே. அவற்றை துன்புறுத்தல் கூடாது. புலால் உணவு உண்ணக்கூடாது. சாதி, மதம், இனம், மொழி என்னும் வேறுபாடுகள் கூடாது. பசித்தவர்களுக்கு சாதி, மதம், இனம், மொழி ஆகிய வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும். மத நல்லிணக்கம் வேண்டும். மதவெறி கூடாது. எதிலும் பொது நோக்கம் வேண்டும். இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, புதைக்க வேண்டும். இக்கொள்கைகளை பின்பற்றியே அவரது பாடல்கள் அமைந்துள்ளன. வள்ளலார் சொல்கிறார்: மக்களே, 1. நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதீர். 2. அறக்கொடை தருவதை அண்டித் தடுக்காதீர். 3. நம்பி வரும் நண்பர்களை வஞ்சிக்காதீர். 4. ஏழைகளின் வயிறு எரியச் செய்யாதீர். 5. பிறர் பொருளை பெற விரும்பி பொய்யுரை புகழாதீர். 6. பசித்தோர் முகத்தை பார்த்து வாளாவிருக்காதீர். 7. இல்லையென்று வருவோர்க்கு இல்லையென்று சொல்லாதீர். 8. ஆசானின் அடிபணிய அணுவளவும் தயங்காதீர். 9. நிழல் தரும் மரங்களை அழிக்காதீர். 10. பெற்றோர் நல்லுரையை புறந்தள்ளி போகாதீர். அனைத்து மதங்களும் வலியுறுத்தும் அன்பு, அறம் ஆகியவற்றை உள்ளடக்கி தூய நன்னறி பொதுமை, அதாவது சமரச சுத்த சன்மார்க்கம் என்னும் புதிய கோட்பாட்டை அறிவித்து அனைவரும் அதன்படி ஒழுக வேண்டும் என்று பரப்புரை செய்து வந்தார் ராமலிங்க அடிகளார். ஆண்டவன் ஒருவனே. அவனுக்கு உருவ வழிபாடு தேவையில்லை. அவன் ஒளி வடிவானவன், அருட்குணம் மிக்கவன் என்று வலியுறுத்தி வந்தார். எய்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் என்று உகைவகையே கதறுகின்றீர். தெய்வமொன்று என்று அறியீர் என இடித்துரைத்த வள்ளலார் சமயச் சடங்குகளை வெறுத்தார். மதச் சண்டைகள் மக்கி மண்ணாகி போக வேண்டும் என்று விரும்பினார். இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை இருவாய் புன்செயில் எருவாக்கி போட்டு
மருட்சாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சிரம வழக்கலாம் குழிக்கொட்டி மண்மூடி போட்டு என்று சாடினார். தூய நன்னறி வாழ்வை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே, வீடுதோறும் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் என்று பரிவு மனம் கொண்டிருந்த வள்ளலாரை மதம் சாதிகளில் முனைப்பான பற்று கொண்டிருந்த மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. வடலூரில் 1867ஆம் ஆண்டு நிறுவப்பெற்ற அறநிலையம், அதாவது தர்மசாலை, அன்று முதல் இன்று வரை 152 ஆண்டுகளாக பசித்து வருகின்ற அனைவருக்கும் 3 வேளையும் உணவளித்து வருகின்ற அருந்தொண்டினை செய்து வருகிறது என்பதை சாதிமத பித்து பிடித்து இன்று அலைகின்றோர் உணர வேண்டும். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யானொருவன் அன்றோ, வகையறியேன் இந்த ஏழைப்படும்பாடு உனக்கு திருவுளச் சம்மதமோ என்று எந்நேரமும் மக்கள் குமுகாயத்தை பற்றியே சிந்தித்து மனப்பறிவு கொண்ட வள்ளலார் சிறு தெய்வ வழிபாடு என்று சொல்லி ஆடு, கோழி, பன்றி முதலிய உயிரினங்களை பலி கொடுத்தலை கண்டித்தார். நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ, நாட்டிலே பல பெயர் நாட்டி, பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிகடா முதலிய உயிரை பொலியுறக் கொண்டே போகவும் கண்டே புத்தி நொந்து உளம் நடுக்குற்றேன் என்கிறார். ஐதீகம் சாத்திரம் என்ற பெயரில் வடமொழியில் மந்திரம் சொல்லல், ஐயர் பூசனை செய்தல், கருவறைக்குள் நுழைவு மறுத்தல், தலையில் தேங்காய் உடைத்தல், தீ மிதித்தல், அலகு குத்துதல், செடில் காவடி, கோயிலைச் சுற்றி உருண்டு புரளுதல் போன்ற தவறான பழக்க வழக்கங்களை வள்ளலார் ஏற்கவில்லை. கலையுரைத்த கற்பனையே நிலையெனக் கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று மனம் நொந்து பாடினார். கடுகு ஆட்டுக்கறிக்கு இடுக தாளிக்க எனக் கழறி கழிக்கா நின்ற சுடுகாட்டு பிணங்கால் இச்சுகமனைத்தும் கணச்சுகமே சொல்ல கேண்மின் என்று புலால் உண்ணலை வெறுத்து உரைத்தார். பிறந்தவரை நீராட்டி பெருக வளர்த்திடுகின்றீர் பேயரே நீர், இறந்தவரை சுடுகின்றீர் எவ்வனம் சம்மதித்தீரோ இரவில் தூங்கி, மறந்தவரை தீமூட்ட வல்லீரால் நும் மனத்தை வைரமான, சிறந்தவரை எனப்புகழச் செய்து கொண்டீர் ஏன் பிறந்து திரிகின்றீரே. உயிரோடு இருக்கும் வரை பாராட்டி சீராட்டி போற்றி வந்த உறவினரை அவர் இறந்த பிறகு தீயிலே இட்டு எரிப்பதற்கு எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது என்று கேட்கும் வள்ளலார், இறந்தவர்களை புதைக்க வேண்டுமே என்று எரிக்கலாகாது என்று வலியுறுத்துகிறார். அன்பும் அருளும் ஒருங்கிணைந்து உருவெடுத்து வந்ததைப் போல் பிறந்து அருளாட்சி செய்து மக்களுக்கு நல்லுரை நல்கி வந்த வள்ளலாரை பழமை பாசிமனம் படைத்தோர் அவர் உயிருக்கு ஊறு செய்து விட்டதாகவே மக்கள் நினைக்கிறார்களே அன்றி பூட்டிய அறைக்குள் மறைந்து விட்டார் என்று சொல்வதை நம்ப அநியமாக இல்லை. பரிவு மனம் உடையோர் இருக்கும் வரை வள்ளலார் புகழ் மறையாது. நண்பரே, காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி. இலக்கிய அறிமுகம் வலையொலி ஓடையில் உறுப்பினராகச் சேருங்கள் என்று மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழிய நீவீர், வளமுடன் பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.